Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போறது சூசியம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி 250 கிராம், அதாவது 1/4 கிலோ பயறு எடுத்து அதை நான் 7 மணித்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது நீ அவிக்க போறேன். 150 கிராம் பிரவுன் சீனி, 200 கிராம் தேங்காய் துருவல், 1 கப் மைதாமா அவிக்காத பச்சைமா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள ஊற வைக்க பயரை எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை இப்போ நல்லா அவிச்சு எடுக்க போறேன். இப்போ இந்த பயறு நல்லா அவிஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படின்னா சிட்டி பார்க்கும்போது இப்படி மாவா வரணும். நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதை இனி நான் தண்ணியை வடிக்க போறேன். ரெடி தட்டு எடுத்து வச்சு அதில் தான் வடிக்கிறேன். வடிச்சுட்டு இது நல்லா ஆறணும். தண்ணி நல்லா வடிஞ்சு இது ஆறந்து நினைக்கும் விட போடணும். இப்படியே இப்போ இந்த பயறு ஓரளவு ஆறிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பூ மாதிரி வந்திருக்குது. தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறேன். இதை கொஞ்சம் கையால் இப்படி அறுவல் நறுவலாக கொஞ்சம் குழைச்சி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கூழாக குழைக்காம அறுவல் நறுவலாக தான் குழைச்சி எடுக்கணும். பயரை நல்லா அவிச்சிங்களேண்டா இப்படி கையாலேயே குழைக்கலாம். இதை இப்போ நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இது இப்போ அறுவல் நறுவலாக குழைச்சிட்டேன். 200 கிராம் தேங்காய் பூ எடுத்து வச்சேன். நான் இப்போ அதையும் இதுக்குள்ளேயே போடுறேன். 150 கிராம் பிரவுன் சீனி எடுத்து வச்சேன். அதையும் போடுறேன். நீங்கள் விரும்பினா சர்க்கரையும் போடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சேன். அதையும் போடுறேன். 1 பிஞ்ச் உப்பு தான் போடுறேன். ஏன்னு சொல்லிச்சேன்னா இனிப்பை கொஞ்சம் கூட்டி காட்டுறதுக்காண்டி தான் உப்பு போடுறது. கிணக்க போட வேண்டாம். 1 பிஞ்ச் போட்டால் காணும். இப்போ எவ்வளோத்தையும் சேர்த்து கலந்து எடுக்க போகிறேன். இனிப்பு உங்களுக்கு கூட போட விரும்பினா கூட போடலாம். தேங்காய்ப்பு கொஞ்சம் கூட போட்டிங்களா தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா குழச்சி எடுத்துட்டேன். இதை குழச்சி எடுக்கும்போது இப்படி உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். பாருங்க, உருண்டை பிடி வருது. இப்போ நான் இதை ஒரு அளவான உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் இதில் கொஞ்சமாக எடுத்து உரலில் இடிச்சோ இல்லாட்டிக்கு ஒரு கிரைண்டரில் அரைச்சோ சேர்த்து கொண்டீங்களேண்டா உருண்டை பிடி விடும். நான் கையாலேயே அதை நசிச்சு எடுத்து எனக்கு உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி வந்துட்டுது. இப்போ அந்த பயறுகளை நான் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டேன். இனி ஒரு பவுல் ஒன்று எடுத்து 1 கப் மைதாமா அவிக்காத பச்சைமா எடுத்து வச்சிருந்தேன். நான் அதை இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இதுக்குள்ள நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சமா உப்பு போட போறேன். கிணக்க பொடியில் கொஞ்சம் தான் போட போறேன். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் போட போறேன். இதை நல்லா கலந்துட்டு இதை நான் தோசை மாப்பதத்துக்கு குழச்சி எடுக்க போறேன். ஆக திக்காவும் இல்லாமல் ஆக தண்ணித்தன்மையுமா இல்லாமல் ஒரு நடுத்தர அளவில் குழச்சி எடுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. ஆக திக்காவும் இல்லாமல் ஆக தண்ணித்தன்மையாகவும் இல்லாமல் இந்த பதம் ஓகே. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு பொரிக்கிறது தேவையான அளவு நான் விடுவோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ நான் இந்த பயறு உருண்டைகளை
இந்த மாவுக்குள்ள துவைச்சு எடுத்து பொரிக்க போறேன். அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு பொரியுங்கோ. இப்போ இதை ஒருக்கா பொரிச்சுட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ இது விளக்குவோம். விளக்கும் அந்த எண்ணெயை வந்து வடிக்க விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா சூசியங்களையும் பொரிச்சு எடுத்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ள சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.